நீ பெரியாரெலாம் அப்புறம் பேசுவோம், நீ அம்மாவை பேசுவா, உங்கள் அம்மாவோட பேச மாட்டேன், நீ வேண்டாம். தமிழ்நாட்டில் நம்புற ஜெயலலிதாவை அம்மாவை பற்றி பேசு, நான் கேட்குறேன். இல்ல அந்த அம்மாவையே சமூக நீதி காத்த வீராங்கனை பெரியாரை கொண்டாடுற அமைப்பு ஆசிரியர் அவர்களே உங்களுக்கு பாராட்டு கொடுத்தாங்களே. வீரமணி சொன்னாரு, அவங்க தற்கூரியன்னு சொல்லி அடிக்கணும் இடுப்புக்கு கீழே. அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நம்ம இன்னும் திருமலை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இன்னும் ஸ்காலர்குள்ள சீரட்டு எடுக்கலாம் போல இருக்கு, போலீஸ் வேடிக்கை பார்க்கும் போல நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்பு உள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. வைப் பண்றீங்களா? இது வேற மாதிரியா ப்ரோ? பிளாஸ்டா? ஒரு 15 வொக்காபுலரி வார்த்தையை வச்சுக்கிட்டு படுத்துற பாடு இருக்கு பாருங்க. ஐயோ, நம்ம ஒரு படத்தில் கரண் சொல்கிற மாதிரி உங்களுக்கு சினிமா நல்லா தெரியுமா சொல்கிறேன். இங்கே தேவை கிளியராக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சாரி. நீ பிளாக்கா ஒயிட்டா, மத நல்லக்கத்தை பேணும்படி எப்பொழுதும் எரியும் எண்ணெயில் எண்ணெய் ஊற்றும்படி எவரும் நடந்து கொள்ளக்கூடாது. யார் முதல்ல பேணுனா, யார் எண்ணெயை ஊற்றுனா, எதில் ஏறி நின்னீங்க, ஒன்றுமே இல்லாமல் என்னது வளவலன்னு. ஆட்சிக்கு திமுக வந்ததற்கு பிறகு அமைச்சர்களுடைய அந்த சொத்து குவிப்பு வழக்கு எல்லாம் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் என்ன பண்ணாரு, ஸ்மோட்டவா எடுத்தாரு. உங்களை மாதிரி சமூக போராளிகளோ மற்ற பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களோ இதுக்கு எத்தனை பேர் ஆதரவு கொடுத்தாங்க? மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். திரைக்கலைஞர் திரு கரு பழனியப்பன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? ரொம்ப நலமா இருக்கு. விஜய் அவர்களுடைய பேச்சு இன்று ஈரோட்டில் என்ன, நான் வார்த்தையை முடிக்கவே இல்லை, அதுக்குள்ளேயும் சிரிப்பு அதிகமா இருக்கு. நீங்க மொத்த மீடியாவை சேர்ந்து பண்ற வேலைக்கு பாருங்க. பாவம், அவர் ஒரு 5 நிமிஷம் 8 நிமிஷம் பேசிக்கிட்டு வர, நீங்களாம் சேர்ந்து பேச மாட்டேங்கிறார். பேச உங்களுக்கு ஃபுட்டேஜ் வேணுங்கிறக்கா பேச சொல்லி அவர் இன்னைக்கு வர கிட்டத்தட்ட 20 நிமிஷம் 30 நிமிஷம் பேசுகிறார் போல இன்னைக்கு. சரி, அடுத்து ஒரு தலைவரா வர்றேங்கிறாரு, அவரை கூர்மைப்படுத்த வேண்டாமா? இல்லை, அதெல்லாம் சரிதான். நான் சொல்றேன் கேளுங்களேன். இப்போவும் நான் விஜய் வருவதை மனதார வரவேற்கிறேன். விஜய் மட்டும் இல்லை, எவர் வருவதையும் நம்ம வரவேற்கிறேன் அரசியலுக்கு. காரணம், எதுக்கு வர்றாங்க அரசியலுக்கு? நல்லது செய்ய தான் வர்றாங்க இல்லையா? யாராவது தீது செய்கிறேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு வருவார் அரசியலுக்கு? அவர் ஏதோ நல்லது செய்யணும்னு வச்சு வர்றாரு. ஆனால் நல்லது நடந்திருக்கா இதுவரையும்? கூட சேர்றவர்களெல்லாம் வச்சு என்ன நல்லது நடந்திருக்கு, யாரெல்லாம் இருக்கா கூட அப்படின்னு ஆள் பார்க்கணும்ல இல்லையா? என்ன நல்லது நடக்கலை, என்ன நல்லது நடந்திருக்கு? அந்த புஷியானதை வச்சு மூச்சு வாங்குறத வச்சு என்னங்க செய்வீங்க? நீங்கள் ஆரம்பிச்சு கட்சி ஆரம்பிச்சு இன்னும் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தலை. நீங்கள் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தலை, ஒரு பொதுக்கூட்டம் கூட நடத்தலை. அதுக்குள்ளேயும் உங்கள் வீட்டு வாசல் உங்கள் கட்சிக்காரன் போராடிக்கிட்டு இருக்கான் வந்து உட்காந்து, புஷியானந்தே வெளியே வான்னு. அப்புறம் என்ன நல்லது நடக்கும்? இப்போ அவர் ஒரு விமர்சனம் வைக்கிறார், பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு கொள்ளையடிக்கிறாங்க, அவங்க தான் அரசியல் எதிரிங்கிறாரு. அப்போ இதெல்லாம் வெளியில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரா? பெரியார் என்ன சொன்னார் ஒரு தடவை கேளுங்க. ஒரு தடவை இன்டர்வியூ பெரியார் என்ன சொன்னார் கேளுங்க. பெரியார் சொன்னதை சொல்லிவிட்டோம், கையில் பேப்பர் இல்லாமல் ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிவிட்டு அப்புறம் என்ன சொன்னாலும் கேட்குறான். தமிழ்நாடு என்னங்க விஜய் என்ன தேவை தூதுறா சொன்னோன்னு அவர் சொன்னதெல்லாம் கேட்பாங்களா? அதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. பெரியார் கொஞ்சம் யோசிப்பாங்களா? அப்போ யார் யார் அமைப்புகளாக இருக்கட்டும் கட்சியாக இருக்கட்டும் எவ்வளோ சொத்து குவிப்பு வழக்கில் எவ்வளோ சிக்கியிருக்கிறாங்க, எவ்வளோ சொத்து வச்சிருக்காங்க? சொத்து குவிப்பு வழக்கில் ஊழல் வழக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டது யாருக்கு? போய் ஒன்றா போய் ஊதுவத்தியை உருட்டின ஆள் உங்களுக்கு அம்மா, அவங்க சொன்ன நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க அம்மாட்ட சொல்லுங்கள். அந்த அம்மாக்கிட்ட நீ பெரியாரெலாம் அப்புறம் பேசுவோம், நீ அம்மாவை பேசுவா, உங்கள் அம்மாவோட பேச மாட்டேன், நீ வேண்டாம். தமிழ்நாட்டில் நம்புற ஜெயலலிதாவை அம்மாவை பற்றி பேசு, நான் கேட்குறேன். இல்ல அந்த அம்மாவையே சமூக நீதி காத்த வீராங்கனை பெரியாரை கொண்டாடுற அமைப்பு ஆசிரியர் அவர்களே உங்களுக்கு பாராட்டு கொடுத்தாங்களே. வீரமணி சொன்னாரு, வீரமணி சொன்னார் சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு. சமூக நீதி எது? 50% 69% ஆக்கினா அப்புறம் சமூக நீதி காத்த வீராங்கனை தானே அவங்க. சமூக நீதி எப்போ காத்தாங்க அந்த வீராங்கனை? காக்காம விலகி போனாங்க. நான் சொன்ன மாதிரி தவறா சொல்லிட்டாரா? இல்லை, விலகி போனாங்க. விலகி போய் தேர்தலில் தோத்ததுக்கு அப்புறம் திருப்பி 69% ஆக்குனாங்க. புரியுது உங்களுக்கு? மேடம் ஜெயலலிதா வந்த உடனே 1989 சேவல் சின்னத்தில் நிற்கும் போதே நான் 69% ஆக்குவேன்னு சொல்லலை. 91 தேர்தலை சந்திக்கும் போது ராஜீவ்காந்தி செத்து போய் மொத்தமும் ஜெயிச்சிங்களே, அப்போ நான் சமூக 69% ஆக்குவேன்னு சொல்லலை. மறுபடியும் ஆட்சியை இழந்தீங்களே, அப்போ நீங்கள் சொல்லலை. திருப்பி நீங்கள் சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்டதுனால தேர்தலை சந்திச்சிங்க, தேர்தல் தோல்வியை சந்திச்சதுனால 69% அவசரமாக இங்கே ஒளிஞ்சிங்க. இதை செஞ்சால் தான் தமிழ்நாட்டில் பிழைக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட கருத்தை விட்டு எவரெல்லாம் எப்பொழுதெல்லாம் விலகுகிறார்களோ அவர்களை காலம் அடித்து உள்ளே கொண்டு வரும்.
ஆனாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் எப்படி இருக்கு? அமைச்சர்கள் அரசியல்வாதிகள் கிட்ட ஏராளமான சொத்து இருக்கு, எங்க போனாலும் லஞ்சம் கேட்குறாங்க, ஊழல் இருக்கு. இதெல்லாம் அவர் பேசும்போது அப்போ ஒரு சாதாரண மனுஷன் இதெல்லாம் யோசிப்பானா? நல்லா நான் சொல்ல கேளுங்களேன், இங்கே எதுவுமே யாருமே தூய ஆத்மாக்கள் நான் சொல்லவே வரல, சரியா? இங்கே எல்லா பாத்திரங்களும் அதனுடைய நசுங்கல்களோடு தான் இருக்குது. இங்கே முழுமையாக 100% பர்ஃபெக்ட் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு கூட்டம் எங்கே நடந்துச்சு? ஈரோட்டுக்கு எங்கேருந்து போனார்? கோயம்புத்தூர்லேருந்து. கோயம்புத்தூருக்கு எங்கேருந்து போனார்? சென்னையிலேருந்து ஒரு தனி விமானத்தில் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு வாகனத்தில் விஜயமங்கலம் கிட்டத்தட்ட 80 ஏக்கர் பரப்பளவு இருக்கும் மைதானம். அதில் ஒரு மேடை போட்டு கூட 4 கட்சிக்காரன் இருக்க மாட்டேங்க நினைக்க. அங்கே இங்கே இதே பனையூர்லேருந்து அந்த பஸ்ஸும் கிளம்புது, அதே பனையூர்லேருந்து இவரும் கிளம்புறாரு. இவர் போய் அந்த பஸ்ஸில் மட்டும்தான் ஏறுவீங்களா நீங்கள்? கூட மனுஷன்லாம் இன்னும் உங்களுக்கு மனுஷவாடியே ஆகாதா? செங்கோட்டையன் இருந்தால் சமமாயிருவார் அவர், இல்லையா? நீங்கள் மேடை போட்டால் பக்கத்தில் ஆள் நிப்பாட்டினா அவன் தோல் உரசும், அவன்லாம் நிற்க வேண்டாம். 80 ஏக்கர் நீங்கள் போய் முதலுக்கு முன்னால் முட்டுச்சந்துக்குள்ளே போய் நின்னீங்க, பஸ் மேலே ஏறினீங்க, கரெக்டு. இப்போ இதுக்கு 80 ஏக்கரில் போய் பஸ் மேலே ஏறி நிற்கிறீங்க. சரி, இதான் மாற்றமா? வைப் பண்ணுறீங்களா? இது வேற மாதிரியா ப்ரோ? பிளாஸ்டா? ஒரு 15 வொக்காபுலரி வார்த்தையை வச்சுக்கிட்டு படுத்துகிற பாடு இருக்கு பாருங்க. ஐயோ. சரி, அப்போ அதுதான் இப்போ கேட்கணும், என் கேரக்டரையே புரிஞ்சுக்கலையே அப்படின்னு முதல்வர் அவர்கள் சொன்னதை இப்போ அவர் சொல்கிறாரு. அப்போ இவரோட கேரக்டர் என்ன? அதான் அந்த கேரக்டர் சொல்லி அதில் 3வது வார்த்தையில் நீங்கள் மக்களோட கேரக்டரை புரிஞ்சுக்கல, இது வேற மாதிரி அப்படின்னு வந்துருச்சு. என்ன வேற மாதிரின்னா, இங்கே பாருங்களேன், நான் சொல்கிறேன், இந்த தலைமுறைக்கு வொக்காபுலரியே கிடையாது. ஏன் வொக்காபுலரி கிடையாது அப்படின்னா, படிப்பே கிடையாது. ஏன் படிப்பே கிடையாது? சிந்தனையே கிடையாது. அதனால தான் அவன் திருப்பி வைப் பண்ணுறான், திரும்ப பிளாஸ்ட் பண்ணுறான். நாங்கள்லாம் வேற மாதிரிங்கிறான், நாங்கள்லாம் உங்களை வச்சு செய்வோம்மா. வச்சு பேசிங்கன்னா மொத்தமாக 20 வார்த்தைகளுக்குள்ளே எங்களுக்கு வொக்காபுலரி அடங்கிடும், 20 வாக்கியத்துக்குள்ளே. அதுக்கு மேலே வேறு ஒன்றுமே தெரியாது. அப்புறம் ஏதாவது திடீர்னு யாராவது இலக்கியவாதிகளை இவருக்கு எழுதி கொடுத்துட்டாங்கன்னா, அப்போ ஏதாவது அரசியலின் நீட்சியும் மக்களின் மாட்சியும் ஏதாவது ஒன்று பேசுவாங்க. இல்லை ஒழிய நீட்சியும் தெரியாது, மாட்சியும் தெரியாது. அதனால தானேங்க கேரக்டர் புரிஞ்சுக்க மாட்டேங்குன்னு சொல்லி 3வது சென்டென்ஸில் இதெல்லாம் வேற மாதிரின்னு வருது. என்ன வேறு மாதிரினா, நீங்கள் ஒன்று பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் உரையாடும் போது நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா அவர் இருப்பார், அவர்கிட்ட அந்த விஷயம் சொல்லியிருக்கம்பாங்க. எங்கே போக, யாரை பார்க்க, என்ன விஷயம் சொல்லுன்னு இருக்காது. அவ்வளோதான் வரும், அதுக்கு மேலே வராது. எப்போங்க உங்களுக்கு வார்த்தை வரும்? வார்த்தை எப்போ வரும்னா படித்தா வரும். வார்த்தைகளோட புழக்கம் இருந்தால் வரும், வார்த்தைகள் தெரிஞ்சால் வரும். இல்லாட்டி என்ன வரும்? வேற மாதிரி தான், பிளாஸ்ட்டு தான். நீ பார்ப்போம் எவ்வளோ நாளைக்கு பிளாஸ்ட்டு. நல்லதா, வாங்க. விஜயமங்கலம் மட்டும் இல்லை, வழிநடுங்க எல்லா மாவட்டங்களுக்கும் வாங்க. நீங்கள் இதே போல் 80 ஏக்கரில் வச்சு மேலே ஏறி பிளாஸ்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல பெருங்கூட்டம் கூடுவது மகிழ்ச்சி. எனக்கு என்னென்னா, இவ்வளோ பெரிய பெருங்கூட்டம் கூடுவது என்பது மகிழ்ச்சியான விஷயம். ஆனால் அந்த கூட்டம் திருப்பி வீட்டுக்கு என்ன செய்தி எடுத்துகிட்டு போகுது? பிளாஸ்டையா? வேறு மாதிரியா? இல்லையா? கிருபானந்த வாரியாருக்கு எங்கே கூட்டம் போட்டாலும் கூட்டம் கூண்டுச்சு, சரியா? எப்படி பெரியாருக்கு ஆன்மீகவாதிகளும் கூடினார்களோ அப்படி கிருபானந்த வாரியருக்கு நாத்திகவாதிகளும் கூட்டினாங்க. கிருபானந்த வாரியார் பேசுகிறாரு கோயிலுக்குள்ளே, நான் நாத்திகவாதி போயிடுவான், கோயிலுக்குள்ளே போகாதவன். ஏன்னா கிருபானந்தோட பேச்சு அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். கிருபானந்த வாரியர்கிட்ட பேச்சை கேட்டால் ஹோம்க்கு டேக்அவே ஒன்று இருக்கும். அவர் ஒன்று சொல்லுவார், இதை செய்யணும். ரொம்ப குறிப்பாக என்ன சொல்லுவார்னா, சாப்பாட்டை அளவாக சாப்பிடுங்க பாரு, சாப்பிட்லான்னா என்ன ஆவீங்க அப்படிம்பாரு, என்னை மாதிரி அறிவிங்கம்பாரு. நான் உட்காரக்கு 3 பேர் வேணும், எந்திரிக்கிறதுக்கு 6 பேர் வேணும், நான் நடக்க முடியல, கொள்ள முடியல, ஏதோ எங்கள் அப்பா முருகனுடைய அருள் இருக்கிறதுனால நான் இருந்துக்கிட்டு இருக்கேன், இப்படி இருந்துடக்கூடாது, நீங்கள் எல்லாம் வளர்கிற பிள்ளைய அப்படின்னு அவனுக்கு சொல்கிறதுல என்ன சொல்லுவார்னா, தன்னை சொல்லுவார், என்னை மாதிரி ஆயிருவீங்கன்னு. அப்போ எனக்கு இருக்கிற டேக்அவே என்ன அப்படின்னா, கிருபானந்த வாரியார் போல் புதன்னு ஆயிடக்கூடாது. அப்படின்னா நான் உடம்பை நல்லா பார்த்துக்கிட்டா தான் உதவி செய்யுங்கிறது. நான் போய் ஒரு ஆன்மீகவாதியினுடைய பேச்சை கேட்பது மூலமாக எனக்கு கிடைக்கிற செய்தி. அப்படி ஒரு கூட்டம் கூடுற இடத்துல போய் ஒருத்தன் பேசுகிறத கேட்டால் அவர்கள் மூலமாக நமக்கு ஒரு செய்தி வரணும், நமக்கு ஒரு திறப்பு வரணும். ஒன்றுமே இல்லாமல் வெறும் பிளாஸ்டா, வெறும் வேறு மாதிரியா நாங்கள் வைப் பண்ணுறோமா? பார்த்துருவோம். இல்லை, பேசும்போது சொன்னீங்கல்ல, வெக்காபுலரிக்குள்ளே அடங்க மாட்டாங்க, இப்போ இருக்கிறவங்களுக்கு சிந்தனை திறன் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. இதெல்லாம் யாருடைய தவறு? அது நல்லா சொல்லிக்கணுங்க. தமிழ்நாட்டில் இருக்கும் மொத்தம் 2 கோடி இளைஞர்களும் சிந்தனை திறன் இல்லாமல் இல்லை. அது சும்மா ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் க்ரௌடு. அந்த ஒரே ஹேண்ட்ஃபுல் ஆஃப் க்ரௌடு எல்லா இடத்துக்கும் போகுது. அவங்க தற்கூரி தான். நீங்கள் அவங்கள திருத்த பண்ணி கிளம்புனீங்கன்னா அவன் உங்களை மேலும் மேலும் சுரண்டுவான், கையை கடிப்பான். நீங்கள் அவனுக்கு பாவம்னு சொல்லி போய் பாதுகாப்பு கொடுக்க போனதுனால தான் கையை கடிக்கிறாங்க. கையை கடிக்கிற அளவுக்கு யாருங்க வளர்த்து விட்டா? அதான் சொல்கிறேன், அந்த கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்கள தற்கூரியன்னு சொல்லி அடிக்கணும், இடுப்புக்கு கீழே குச்சி வச்சு அடிக்கணும். என்ன, ஏன்னா வீட்டில் அடிக்கலை,
பார்த்து வாத்தியார் அடிக்கலை, அப்புறம் சமூகத்தில் அடி வாங்குவான் அவன். நீங்கள் வந்து அவனை வந்து ஒழுங்குபடுத்தி அவனை தெளிவாக்கி கொண்டு வர்றதுலாம் காலமில்ல 4 மாதம் தான் இருக்குது. அவனை அப்புறம் பண்ணிக்கலாம். இவனை அடிப்போன்னு ஒரு வார்த்தை இடையில சொல்றீங்க. இது வன்மமா இல்லை? நான் அடிப்பது என்பது ஒழுங்குபடுத்துவது. திருமாவளவன் அடிக்கடி சொல்லுவார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் இருக்காரு, அவர் என்ன சொல்லுவார்னா, எப்பொழுது நீங்கள் ஆதிக்கம் செலுத்தி ஒழுங்கானில் சொல்கிறீங்களோ அப்போ தான் ஆர்டர் வரும்பார். அதுவரை ஆர்டர் வருது. அதனால தான் ரொம்ப தெளிவாக சொல்லும்போது இடுப்புக்கு கீழேங்கிறேன். அவனுக்கு புரியாது இல்லாட்டினா. நீங்கள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, அந்த கரூர் சம்பவம் நிகழ்ந்ததுக்கு முதல் நாள் நாமக்கல்லில் வந்து சம்பந்தம் இல்லாமல் ஒரு மாவட்ட செயலாளர் அந்த தம்பி அவன் வந்து வைப் பண்ணுறான் அப்படின்ட்டு அவன் தான் ஆம்புலன்ஸ் எல்லாம் நிப்பாட்டுவேன். போலீஸ் கடந்து உயிரை போகுதை கத்திக்கிட்டு இருக்கு. அவன் வந்து நடுவில் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டே என்ன தெரியுமாண்ணா போலீஸ் அடித்த உடனே ஒதுங்கி போயிட்டாங்க பாருங்க. அவங்க பூரா படம் பார்த்தவங்க. அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நம்ம இன்னும் திருமலை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இன்னும் காலருக்குள்ள வந்து சிகரெட் எடுக்கலாம் போல இருக்குது, போலீஸ் வேடிக்கை பார்க்கும் போல நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இவர்களுக்கு தெரியாது, இங்கே ஜட்ஜு சொன்னாலே கேட்காதுடா போலீஸு, நீங்கள் சொன்னால் எப்படிடா கேட்கும் போலீஸுன்னு. மதுரையில் ஜட்ஜு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. எப்படிங்க மதுரையே கொண்டாடுது? அடுத்த நாள் கல்ல போய் எல்லாரையும் கடைங்கிறாங்க. இவனா கடை அடித்தா நாங்கள் திருப்பூர்ன்றதில். நீங்கள் இங்கே என்னென்னா, பெரும்பான்மை மக்களின் எண்ணத்துக்கு விரோதமாக நீங்கள் பேசி பார்க்குறத ஒரு முயற்சி நடந்துக்கிட்டே இருக்கும் ஒன்றிய அரசால். அது வேறு ஆளை வச்சு ரெடி பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போவும் ஒன்றிய அரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தனித்தீவாக இருக்கிறது, சனாதனத்துக்கு எதிர்ப்பாக இருக்கிறது அப்படின்னு கதறுவதற்கான காரணம், இங்கே நம்ம முழுமையாக அதை தொட்டுட்டோமா இல்லை. ஆனால் மற்றவர்களோட நம்ம பல 100 மடங்கு மேலே இருக்கும். நீங்கள் எப்போ உங்களுக்கு தெரியும்னா, இந்த 4 வருஷமாக பிஜேபியும் ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி எதிராக என்னை போன்ற பேசி கொண்டிருந்தது, ஏதாவது சொன்னால் உடனே பிஜேபி உள்ள வந்துடும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இல்லை, வந்துருச்சா திருப்பூரத்தில் வந்துருச்சா? இவங்களுக்கு எப்போ தெரியும்னா, இவனையும் அவன் வெளியேற்றுவான். நான் எப்பொழுதுமே இந்த தம்பியை என் வீட்டை விட்டு இருக்க இடத்த விட்டு வெளியேற்றுறாங்கிறக்கா நான் மகிழ்ந்து பேசாமல் இருந்தேன்னா, அவனை தான் வெளியேற்ற இருந்தேன்னா, அடுத்து அவன் என்னை வெளியேற்றுவான். எனக்கு பாதிப்பு இல்லாமல் வேறு ஒருவனுக்கு பாதிப்பு நிகழும்போது நான் குரல் எழுப்பலைன்னா எனக்கும் அந்த பாதிப்பு வரும். அது அவனுக்கு தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்தின் மேலே தான் வலதுசாரிகள் எப்பொழுதும் பயணம் பண்ணுறாங்க. அது அவனுக்கு நடக்கிறது என்று. ராம ரவிக்குமாரை கோயிலுக்குள்ளே விடாமல் வெளியே நிப்பாட்டுவாங்க. அன்னைக்கு தான் ராம ரவிக்குமாருக்கு புரியும், ஐயையோ இங்கே நம்ம அடியாள் போல கூட அர்ச்சனை பண்ணுறவன் இல்லடான்னு. அவன் அடியாள் தேடுறாங்கள. விஜய் ஏறினார் இல்லைங்க, விஜய் ஊருக்கு போயிருந்தார். நீங்கள் ஏற்கனவே 41 பேர் இலை விழுந்துருச்சு, மனம் நொந்து போயிருந்தீங்க. அதனால் மனிதர்களை சந்திக்கலை, யாரையும் பார்க்கலை. வந்த செங்கோட்டையனை கூட வீட்டுக்குள்ளே வச்சு தான் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் அந்த நாஞ்சில் சம்பத்தை அவர் தான் உங்களுக்கு போர்த்துனாரு. உங்களால் மனம் பேதலிச்சிருந்தீங்க. நீங்கள் இடையில ஒரு தடவை கோவாவுக்கு போயிட்டு வந்தீங்க ஆறுதல் படுத்திக்கிறதுக்கு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் வந்தீங்கல்ல. தமிழ்நாட்டின் முக்கியமான நிகழ்வு திருப்பரங்குன்றம்ல, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதை இன்னைக்கு பேசும்போது எப்படி பேசுறாருன்னா, மத நல்லிணக்கத்தை தான் நாங்கள் வலியுறுத்துவோம், சென்சிட்டிவான விஷயத்துல எப்படி வந்து கையாளணுமோ அப்படி கையாளணும், எரியிற நெருப்புல எண்ணெயை ஊற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போய். யாருக்கு சொல்றது? விஜய்க்கு திரும்ப சொல்கிறேன் கேளுங்க. இந்த ஆம்பிகுவஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் பயன்படாது. ஆம்பிகுவஸ்னால் என்ன அர்த்தம்னா, அந்த பக்கமும் சாராமல் இந்த பக்கமும் சாராமல் கேட்பவர்கள் அவர்களுக்கு சௌகரியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் ஆம்பிகுவஸ். ஓகேவா? அந்த ஆம்பிகுவஸ் ஸ்டேட்மெண்ட் பயன்படாது. நம்ம ஒரு படத்தில் கரண் சொல்கிற மாதிரி, உங்களுக்கு சினிமா நல்லா தெரியுமா சொல்கிறேன், இங்கே தேவை கிளியராக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு சாரி. நீ பிளாக்கா ஒயிட்டா அதை சொல்லு. எனக்கு நல்லது செய்வியா, என் நல்லது பேணுவியா, இந்த தமிழ்நாடு எப்படி வளர்ந்துச்சோ அதையெல்லாம் சொல்லுவே சொல்ல மாட்டியா? இல்லை நீ ஜிஆர் சாமி நம்ம போய் நின்று, இல்லைங்க எனக்கு தலைவன் ஜிஆர் சாமி நான் தான் அப்படின்னு போய் நின்று எனக்கு ஆள் தெரிஞ்சிடும். அதை விட்டுவிட்டு மத நல்லக்கத்தை பேணும்படி, எப்பொழுதும் எரியும் எண்ணெயில் எண்ணெய் ஊற்றும்படி எவரும் நடந்து கொள்ளக்கூடாது. யார் முதல்ல பேணுனா, யார் எண்ணெயை ஊற்றுனா, எதில் ஏறி நின்னீங்க, ஒன்றுமே இல்லாமல் என்னது வளவலன்னு. மற்றதெல்லாம் கரெக்டாக சொல்ல வருது, இது மட்டும் வரமாட்டேங்குது. என்ன மற்றதெல்லாம் இப்போ கரெக்டாக சொல்லிடுறாரா? பேர் சொல்கிறாருல்ல, ஸ்டாலின் பேர் சொல்கிறாருல்ல, இது சொல்லுங்கள். இன்னொன்று, அரசு தரப்பில் வாதாடும் போது அந்த வக்கீல் சொல்லியிருக்கிறார், 2 மனைவிகள் முருகனுக்கு இருக்கிறதுனால 2 இடத்துலையுமே வந்து விளக்கேற்றணுமா என்ன அப்படின்னு வாதத்தை வைக்கிறாரு. அப்போ இதெல்லாம் வந்து புண்படுத்தாதா இந்து பக்தர்களை அப்படின்னு ஒரு கேள்வி வைப்பாங்கல்ல அந்த பக்கம். நான் யாரு? உங்களையெல்லாம் புண்படுத்தலை. நான் இந்து பக்தர் இல்லையா? இல்லை, உங்களை புண்படுத்தலைன்னா நீங்கள் எப்படி இந்து பக்தர்? நீங்கள் எப்படி இந்து பக்தர்? எங்கே காட்டுக்கு அப்படிக்கணும், எந்த இடத்த புண்படுத்து காட்டு அப்படின்னு. சும்மா புண்படுத்து. ஆமா, அப்போ உங்களுக்கு அதுல வருத்தம் இல்ல? புண்படுத்தல. நாங்கெல்லாம் இந்து, நாங்கெல்லாம் இது, அப்ப நாங்கெல்லாம் யாரு? எங்க நாங்கெல்லாம் எங்க இருந்து வந்து நாங்க வல்லையே. இப்ப நீங்க இந்துல சேர்த்து இல்லங்கறாங்க. அது தேவையில்லை. ஆர்எஸ்எஸ்ல இருக்க மோகன் பகவத் எதுக்குங்க வந்து சாதகமான தீர்ப்பு வர வேண்டும்ங்கிறாரு. யாருக்கு சாதகமான தீர்ப்பு வர வேண்டும்? என்னடா எல்லாம் மிரட்ட ஆரம்பிச்சிட்டீங்க.
நீ நீதிமன்றத்திலிருந்து நீதி வர வேண்டும் சொல்லு, நீதிமன்றத்திலிருந்து உண்மை வர வேண்டும் சொல்லு, இல்லையா? நீதிமன்றம் எவரையும் சார்ந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லு. அதை விட்டுவிட்டு திருப்பரங்குன்ற விஷயத்தில் இந்துக்களுக்கு சாதகமான தீர்ப்பை நீதிமன்றம் வழங்க வேண்டும் அப்படின்னா நீங்களே வந்து எழுதிருங்க. இதெல்லாம் விளங்காமல் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ராம ரவிக்குமார் மாதிரி ஆட்கள், விஜய் மாதிரி ஆட்கள்லாம். அது சொல்லணும், அதை சொல்ல மாட்டாங்க, அதை பேச மாட்டாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, எதுவும் தெரியாது. கேட்டால் காளிங்கராயன் அணை கட்டினாரு, அவங்க ஆத்தா வந்து பால் வித்த காசில் வந்து கட்டுது. ஏன்னா இதான் ஏற்கனவே லிங்கால பார்த்துட்டோமே நாங்கள். நல்லது செஞ்சுட்டு கதை சொன்னா பரவாயில்ல, கதை சொல்லிக்கலாங்க. ஆனா இவங்க ஒண்ணுமே செய்யாம கதை விடுறாங்க பாருங்க அப்படின்னு கேட்குறேன். ஒன்றுமே செய்யல. நான் சொல்லிட்டேன், சுரேஷ்மே 4 சொல்லிட்டேன். நான் சொல்கிறேன், விஜயனுடைய அம்மா சோபாவுக்கு சொத்து வந்ததுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். இது உங்களுக்கு விஜயனுடைய மனைவிக்கு இன்னைக்கு சொத்து வருவதற்கான காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். பெண்களுக்கு இங்கே சொத்து வந்ததுங்கிறத நம்ம வந்து எப்போ செஞ்சோம் தெரியுமா அவருக்கு? எந்த வருஷம் சட்டமானுச்சுன்னு தெரியுமா அவருக்கு? 1989 சட்டமானுச்சு. அது யார் கண்ட கனவுன்னு தெரியுமா அவருக்கு? அது பெரியார் கண்ட கனவு. பெரியார் எப்போ தெரியுமா அந்த கனவை கண்டார்? 1922 கண்டார். பெரியார் அவருடைய மாநாட்டில் நிறைவேற்றின தீர்மானம் பெண்களுக்கு சொத்துல பங்கு கொடுக்கணுங்கிறது. 28 சொன்னதை நமக்கு நடத்துறதுக்கு நிறைவேற்றுவதற்கு பெரியாருடைய தம்பிகள் பொறுப்புக்கு வர வேண்டியிருந்துச்சு, அதிகாரத்துக்கு வர சொல்கிறாரே பெரியாரை பேரை சொல்லி கொள்ளையடிக்கிறாங்கன்னு. ஆமாம், என்னம்மா கொள்ளையடிச்சாங்க? வீட்டில் பொது சொத்தா வெறும் ஆம்பளை மட்டும் அனுபவிச்சிருந்த சொத்தை கொள்ளையடிச்சு பெண்களுக்கும் கொடுத்தாங்க. 89 வந்த சட்டம் இந்தியாவில் எப்போ வந்துச்சுன்னு தெரியுமா விஜய்க்கு? நம்ம 89 சட்டம் கொண்டு நம்ம மாநிலத்தில் சொல்லிட்டோம். இந்தியாவுக்கு எது வந்துச்சு? 2012 வந்துச்சு. நம்மளோட எவ்வளோ தூரம் இந்தியா பின்தங்கி இருக்குது? 12, 11, 23 வருஷம் பின்தங்கி இருக்குது. இதை வச்சுக்கிட்டு ஒன்றுமே விளங்காமல், பெரியாரும் தெரியாது, அதுவும் தெரியாது, என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது, என்ன மாற்றம்ன்றது தெரியாது. நீங்கள் வெறுமனை ஐஸ் போட்டிக்குள்ளே வச்சுருந்த ஆப்பிள் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? கடைசியாக எப்போ வேர்க்க நடந்துருக்கீங்க நீங்கள்? கடைசியாக உங்களுக்கு எப்போ பசி தெரியும்? பசிச்சவன் பக்கத்தில் இருந்திருக்கான் அவங்களோட. நீங்கள் திரும்ப திரும்ப பாருங்கள், இவர்களுடைய பேரூரைகள் பூரா நண்பா கீழறங்கு தான். இன்னைக்கு விஜயமங்கலம் வரைக்கும் நண்பா கீழறங்கு. அவர் அந்த நண்பா அங்கே உட்காந்து ஒத்த காலில் கவ்விக்கிட்டு விஜய்க்கு வந்து ஒரு பறக்க முத்தத்தை விடுறாரு. இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தலைவனுக்குரிய உயரிய பண்போட, நீ கீழே இறங்கினா தான் உனக்கு முத்தம் கொடுப்பேன் அப்படின்னு. அப்போ இறங்க மாட்டேங்கிறா. நண்பா கீழறங்கு, நண்பா கீழறங்கு. உங்களை சொல்லுவாங்க, நீங்கள் எப்பொழுதும் என்னவாக எதை பேசிக்கொண்டே இருக்கிறீர்களோ அதுவாகவே ஆவீர்கள். தமிழ்நாடு அடுத்த தேர்தலை சொல்லுவோம், நண்பா கீழறங்குன்னு. அதே சமயம் இப்போ தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு? இப்போ அவர் வந்து வேர்வையை தெரியுமா, அவரை நம்ம விமர்சனம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்கல்ல, சொத்துக்கு வந்து கிடைச்சது யாரால் அப்படின்னு, இதெல்லாம் நம்ம வந்து தாண்டி இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில தான் வந்து இருக்கிறோம். ஆனாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் எப்படி இருக்குது? மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும். இங்கே எப்பொழுதுமே ஒரு பருந்து பார்வை தான் பார்க்குறான், மொத்தத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. சரியா? இங்கே நுணுக்கி தனித்தனியாக காளிங்கராயன் அணைக்காக ஈரோட்டில் ஓட்டு போடுறது இல்லை, மொத்தத்தில் தான் பார்க்குறேன் என்ன டெவலப்மெண்ட் நடந்திருக்கு, என்ன பண்ணியிருக்காங்கன்னு. நான் சொல்கிறேன், திமுகவை விட்டால் வேறு வழி இல்லை. தயவு செஞ்சு சிக்கனை பற்றி கொண்டேன்னு சொல்கிற மாதிரி, திருவாசகத்தை சொல்கிற மாதிரி சிக்கனை பற்றி கொள்ளலைன்னா இவங்க நம்ம தலையில் தீவை ஏற்றுவாங்க, நம்ம தலையில் ஏற்றுவாங்க இவங்க. நீங்கள் உங்களுக்கு எது முக்கியங்கிற திரும்ப திரும்ப சங்கர் படம் மாதிரி லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் வாங்குறாங்க, கையெழுத்துக்கு 20 ரூபா கேட்குறாங்கலாம் கதை சொல்லிகிட்டு இருக்காதிங்க. நான் சொல்கிறது மொத்தத்தில் என்ன நடக்கும், அது நடக்குதா, சரி பண்ணணுமா, கண்டிப்பாக சரி பண்ணணும், அதையெல்லாம் கண்டிக்கணும் இல்லையா? இங்கே அதை கண்டிக்கிற ஒரு முதலமைச்சர் இருக்கார், நான் நம்புகிறேன். வேறு யாருமே எனக்கு தெரியலை. நான் கலை இங்கே இல்லை, யார் சொன்னாலும் தம்பி சொல்கிறா, நான் வாங்கப்பா இந்த ஆள் இருக்காங்க, இவங்களை மாற்றி போடுவோம், நல்லது தான். ஜனநாயக அமைப்பில் ஒருவருக்கு பாரி இன்னொருவர் வருவது இப்போ நல்லது தான். அந்த இன்னொருவர் யாருன்னு சொல்லியிருக்கேன் என்கிட்ட ஒரு தவங்கிறேன். என்ன பண்ண போகிறாங்கன்னா மறுபடியும் பிளாஸ்ட் பண்ணுறாலே எனக்கு வேண்டாம், நாங்கள் 26 தான் சொல்லுவோங்கிறாலே எனக்கு வேண்டாம், எனக்கு மலையை தூக்கி வைக்கி நான் தூக்குறேங்கிறாங்க ஒருத்தன். அதை பார்க்க கூட்டம் கூட்டிகிட்டே இருக்குது. அவன் என்ன சொல்கிறான், நீ மலையெல்லாம் சேர்ந்து தூக்கு, நான் மலையை தூக்குவேங்கிறான். சரி தூக்கு போனால் இவ்வளோ பேர் வந்துருக்கீங்க, தூக்கி வைங்கிறான் ஒருத்தன். நீங்கள் எனக்கு அது வேண்டாம், நீங்கள் நல்லா அதை தூக்க முடியாது, அது கூட தெரியாது இல்லைங்க. நான் சொல்கிறது, எனக்கு அந்த ஆள் வேண்டாம், நான் வர்றது தயாராக இருக்கேன், எல்லாம் வர்றது இது வேண்டாம், வேற ஒன்று வேணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, வாங்க என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்கள். ஆப்ஷன் இல்லாம தான் நம்ம இந்த தடவை திமுகவை தேர்ந்தெடுக்க. ஜனநாயகம் என்பது இருப்பதில் சிறந்ததை தேர்ந்தெடுப்பது. இப்போ ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் என்ன பண்ணாரு, ஸ்மோட்டவாக எடுத்தார் வழக்கெல்லாம். அமைச்சர்கள் வந்து ஆட்சிக்கு திமுக வந்ததற்கு பிறகு அமைச்சர்களுடைய அந்த சொத்து குவிப்பு வழக்கு எல்லாம் வேற வேற இடத்துல மாறி இருந்ததை அவங்க சொந்த தொகுதிக்கு மாற்றினாங்க. இந்த விஷயம் வந்தது, அவர் தன்னிச்சையாக அதை எடுத்து நடத்தினார். இப்போ இதுக்கு எத்தனை பேர் ஆதரவு கொடுத்தாங்க? யாரில்
உங்களை மாதிரி சமூக போராளிகளோ மற்ற பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களோ இதுக்கு எத்தனை பேர் ஆதரவு கொடுத்தாங்க? சுமோட்டோவாக எடுத்து நடத்தி அதுக்கு வந்து ஆரியபுரத்தில் இருக்க கருப்பழனியப்பன் வந்து கருத்து சொல்லலை. அதுவும் தமிழக வெற்றி கழகத்தை நடத்தி அடுத்த முதலமைச்சராக போகிற ஒரு வேட்பாளர் அவர் திருப்பரங்குன்றம் தீப பிரச்சனைக்கு பதில் சொல்ல மாட்டார். இப்போ இந்த கருப்பழனியப்பன் ஆரியபுரத்தில் இருக்க கருப்பள்ளி மொத்த ஓட்டு போட போகிற கருப்பழனியப்பனும் மொத்த ஓட்டையும் கேட்குற விஜயும் ஒன்று. அப்படி இல்லை. ஒரு இல்ல நீ எதுக்கு இல்ல இல்ல எதுக்கு இல்ல நானும் விலைக்கு தான் கேட்குறேன். எதுக்கு எதை கம்பேர் பண்ணி எதை பாசிஃபை பண்ணுறோம் நம்ம? நான் கருத்து சொல்லலை, ஆனந்த் வெங்கடேசனை ஆதரிக்கலை, சரியா? நான் யார்? நான் வாக்காளர், சரியா? என்னை நீ சொல்லலைன்னு கேட்குறீங்க இல்லையா? அவர் சொல்லலைன்னு அவரை போய் கேளுங்க. விமர்சனம்னு வைக்கிறது ஏன்னா இப்ப அவர் அதை கேட்கிறாரு. எங்க வீடியோ ஆளு ரேடியோ ஆளுன்னு எல்லாம் வச்சு பேச வைக்கிறாங்க, எங்களை எதிர்க்கிறதுலயே வந்து ஒரு முழு மூச்சா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த எதிர்ப்பை கூர்மைப்படுத்திக்கிட்டே இருக்கா. நீங்க யாரை எதிர்க்கிறீங்க? அவர் யாரை எதிர்க்கிறாரு? அவர் சொல்றாரு. அவர் யாரை எதிர்க்கிறாரு? அவர் யாரை எதிர்க்கிறாரு? திமுக அரசை எதிர்க்கிறாரு. அதாவது கட்சி இப்ப யாரு வந்து ஆட்சியில இருக்காங்களோ அவங்க தாங்க எதிரி, எங்களுக்கு அரசியல் எதிரிங்க. அவங்கள மட்டும் தான் நான் எதிர்ப்பு. பாண்டிச்சேரியில ஆட்சி இருந்தது யாரு? பாண்டிச்சேரியில கூட்டம் போட்டீங்க, ஆட்சி இருந்தது யாரு? அவர் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நிக்கிறாருல, அத பத்தி சொல்றாரு. கூட்டம் போட்டப்ப ஆட்சி இருந்தது யாரு? அங்க என்ன இருக்காங்க? அவர் ஏத்தீங்களா நீங்க? அவர் கேக்குற இங்க நிக்க போறாரு. உங்க கொள்கை ஆட்சியில தான் இருக்குது தானே? நல்ல தமிழ்நாட்டுல தான சார் முதல்வர் வேட்பாளர். உலக அரசியல் இப்படி ஒரு கொள்கையை யாருமே வடிவமைச்சு சொல்ல, ஆட்சியில இருந்தா எதிர்ப்பு அப்படின்னு, சரியா? என்ன சட்டப்பேரவை தேர்தல அவர் முதல்வர் வேட்பாளர், நான் 2000 நிக்க போறேன். இப்ப ஆட்சியில இருக்குது அவரு, அவரோட ஃபார்முலாவை நான் சொல்றேன். அதனால தான் பாராளுமன்ற தேர்தல் லீவ் விட்டீங்க நீங்க கட்சிக்கு. எவ்வளவு வேலை இருக்கு உங்களுக்கு? பிடிக்கல இந்த மக்கள் கூட்டத்தை உருவாக்குனது வந்து திராவிட கட்சியா நம்புறீங்கல்ல? இவர்கள் தான் கெடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்கல்ல? உங்ககிட்ட என்ன செயல் திட்டம் இருக்குது? என்ன செய்ய போகிறீங்க நீங்கள்? இல்லையா? நானும் விரும்புகிறேன், வேண்டாம் ஒன்று நடத்துகிறோம்ல. ஒன்றுமே இல்லாமல் விரும்பின பிளாஸ்ட்னு சொல்கிறாலும் நம்பி நான் வர தரல. என்னையும் அதில் ஒன்று ஆக்கிடுவீங்க கூட்டத்தில் ஒரு ஆளா, இல்லையா? என் வாழ்க்கையில் நான் யாராக ஆகிவிடக்கூடாது. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.